இப்போது சனிக்கிழமையானபடியினால் நான் ஒரு சாப்பாடு உண்டு செய்து பிள்ளைகளோட பகிர்ந்து உண்டு மகள போகின்றோம். இந்த சாப்பாட்டினுடைய பேர் வந்து டொச் பாசையில் சொல்ல போனால் டொனார்ன்னு சொல்லுவார்கள். இதை சிம்பிளாக நான் வீட்டில் செய்ய போகிறோம். முதலாவது இறைச்சியை மெல்லிஸாக வெட்ட போகிறோம். அதை நீங்கள் பார்த்து பின்பற்றி கொள்ளலாம். அப்படி கடந்து வெட்டணும். மெல்லிய தன்மையாக இருக்க வேணும். இதில் நாம் போடக்கூடிய உப்பு கெபூஸ் தன்மைகள் எல்லாம் வந்து அதில் சேர்ற அளவுக்கு இறைச்சி அவ்வளவு மென்மையாக இருக்க வேண்டும். இதுதான் அதன் சரியான வெட்டு. இறைச்சியெல்லாம் வெட்டி முடிச்சிட்டேன். ஒரு ஃபாஸ்ட்டாக வெட்டி வைக்கணும். பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ நான் வந்து எங்களோட மஞ்சள் போட்டு இறைச்சியை வந்து வடிவாக கழுவி கொண்டிருக்கிறோம். பிணைஞ்சு எடுக்கிறோம். என்னென்னு சொன்னால் இப்போது கொரோனா எல்லா பக்கமும் திடீர் வழியாக அவரை வந்து தடவன்றது மஞ்சள் ஒன்று தான். அதனால் வடிவாக அதையும் இறைச்சியை சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு உங்களோட வந்து சந்திக்கிறேன். எல்லாம் புளிந்து இறைச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சூப்பராக இருக்கிற இதில் வந்து பண்டி இறைச்சிலாம் இப்போ நான் செய்ய போகின்றேன். அடுத்ததாக ஆயில், எங்களோட நல்லெண்ணெயும் விடலாம், சூரியகாந்தியும் விடலாம், எல்லாம் விடலாம். ஆயில் சாதாரண அளவு விட்டுருக்கு. இது இங்கத்து நாட்டை சேர்ந்த ஒரு பெத்தர்சிலிய பசிலிக்கோம்னு சொல்லுவார்கள். இதில் ஒரு கொஞ்சம். ஸோ இதுதான் இவருக்கு தேவையான ஒரு சூப்பரான கெபூஸ்ட். அது சகலதும் கலந்துருக்குது. இதை வீடியோவில் வடிவாக சொல்லப்படும். இதில் ஒரு குறைந்த அளவு. இதுதான் அந்த டேஸ்ட்டை கொடுக்குறது. பிள்ளைகளை வந்து இழுக்கும். இந்த சாப்பாடு சமைக்க இன்னொரு வீட்டில் சமைச்சால் மற்ற வீட்டுக்கு போய் இழுக்கும். அப்படி இருக்கும். ஸோ இது வந்து சாதாரணமாக ஒரு உரைப்பு, மிளகாய் பொடி, அடுத்ததாக உப்பு. ஸோ இவ்வளவுதான் போடக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் போட்டாச்சு. மற்றது மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதை போட்டுட்டு வடிவாக திரும்பவும் வடிவாக பிணைந்து விரலோடு சேர்த்து வடிவாக பிணைந்து ஒரு அரை மணித்தியாலம் நாங்கள் இதை வைக்க போகின்றோம். ஓகே, இப்போ நான் முதல் சொன்ன மாதிரி அரை மணித்தியாலம் முடிந்து விட்டது. திரும்ப சோஸ் பேனுக்கு சொட்டு எண்ணெயை தூவிட்டு, நிறைய விட தேவையில்லை சொன்னால் நிறைய போட்டு குழைச்சபடியே இருக்கிறபடியாக இப்போ நம்மளோட பழையபடி நம்மளோட பண்டி எண்ணாவை நெட்டில் போட்டுறோம். அந்த மாதிரி நாங்கள் கிரில் பண்ணி எடுக்கிற மாதிரி இந்த இறைச்சியை வந்து வேக வச்சு எடுத்தால் தான் அந்த பானோட சேர்த்து வச்சு சாப்பிட சூப்பராக இருக்காது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஓகே, அடுத்ததாக இப்போ பண்டியில் டொனர் வெந்து கொண்டிருக்கின்றது. பண்டி சாப்பிடாதவர்கள் கோழியை செய்யலாம். கோழி சாப்பிடாதவர்கள் ஆட்டில் போடலாம். நீங்கள் எந்த வகையிலும் தண்ணி சேர்க்கப்படாது. தண்ணி சேர்த்தால் அதோட டேஸ்ட் வந்து மாறுபட்டுரும். ஆயில் மட்டுமே போதும். அதில் வெந்து வரைக்குள்ள தண்ணி சேர்ந்து வரும். ஆனபடினால் தண்ணி துப்புரவாக நீங்கள் சேர்க்கப்படாது. அதுதான் சூப்பர் டேஸ்ட்டு. முன்பு சொன்ன மாதிரி இறைச்சி எல்லாம் சரியான முறையில் பொரிந்து விட்டது. இறைச்சி வெளியில் எடுத்து வச்சாச்சு. இனி வந்து புத்தம் புதிய சோஸ் பேனில் இப்போ வந்து நாங்கள் இந்த புரோட்டை வந்து வெட்டி இப்படி நடுவால் பிரித்து வச்சுருக்கு. வேறு இதில் வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணுறேன். லைட்டாக சூடாகினால் போதும். அதுக்கு பிறகு என்ன மாதிரி டோனர் சரி பண்ணுற விடயத்தை சொல்லி. இப்போ புரோட் வந்து ரெடி ஆகிவிட்டது. கையெல்லாம் சுட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு 2 சோஸு, அதாவது ரெடிமேடாக வாங்கின சோஸையெல்லாம் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் தற்சமயம் இந்த சோஸை வந்து இதை திறந்து வேறு வந்து நாங்கள் கடைக்கு
தான் நாங்கள் போய் கட்டாயம் சாப்பிட வேணுமென்ற கட்டாயத்தில் இல்லை. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய நிலைமைகளை செய்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ அந்த சோஸை எல்லா இடமும் சரிப்பட பூசிக்கொள்ள வேண்டும். பூசிக்கொண்ட பின்பாடு முதலாவது சலாட்டை நாங்கள் வைக்க போகின்றோம். இது சலாட். கொஞ்சம் பச்சை மிளகாய், பூக்கன், டொமாட்டோ, அதை விட பெத்தசீலியே, இது turkish இல்லையா. இது நார்மலாக turkish மக்கள்லாம் இதை விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு. இப்போது எல்லா நாட்டவர்களும் சாப்பிட்ற அளவுக்கு ஃபேமஸான உணவு, எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதுக்கு பிற்பாடு இறைச்சி. பிறகு முன்பு செய்தது போல் திரும்பவும் ஒரு சோஸையை கணக்காக ஊற்றி அவர்கள் கையில் கொடுத்து சாப்பிட வைத்தால் அதை விட மகிழ்ச்சி ஒன்றும் இல்லை. இன்றைக்கு எங்களோட வீட்டு செஃப், எங்கள் வீட்டு மகாராஜா குக் பண்ணியிருக்கிறார். உங்களுக்கும் பிடிக்குமென்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். இது எனது கோபி சனி ஞாயிறுகள். இது என்னுடைய ஒரு வகையான உணவு. இன்னும் ஒரு உணவோடு உங்களை நான் அடுத்த சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.